வணக்கம். உலகத்தில் இருக்கிற நிறைய மாணவர்களுக்கு எப்பயுமே ஒரு லட்சியம் ஒன்று இருக்கும். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும், நல்ல யூனிவர்சிட்டியில் படித்து நல்ல ஒரு வேலை எடுத்து தங்களோட லைஃப் ஸ்டைலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ரெண்டு நிறைய மாணவர்கள் நிறைய பேர் நினச்சி கொண்டிருப்பாங்க. அப்படி நினச்ச ஒரு மாணவி இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு படிக்க வாரா. தன்னுடைய கனவுகளை நினைவாக்குறதுக்காக இங்கிலாந்தில் படித்து ஒரு பெரிய ஒரு தன்னுடைய கனவுகளை நினைவாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு வாரா. அப்படி வார மாணவியின் விசா யூகேயில் ரிஃப்யூஸ் ஆகுது. ரிஃப்யூஸ் ஆகினது மட்டும் இல்லாமல் உடனடியாக நாட்டுக்கு திரும்ப போகணுமென்ற ஒரு வலியுறுத்தலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காணொலியில் நாங்கள் இதை பற்றி தான் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சிவா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். விஷயத்துக்குள்ள வரும். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு இந்தியாவில் இருந்த ஒரு மாணவி படிக்க வாரா. தன் சொந்த பெற்றோருண்ட கட்டாய வற்புறுத்தலின் பேரில் நடக்கிற இந்த திருமணத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்காக இவா இங்கே படித்து தன் கனவுகளை நினைவாக்கணும்னு வாரா. இப்படி வந்த மாணவிக்கு என்ன நடக்குதுன்றா, அவள் இங்கே ஜாயின் பண்ணுறா, யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறா. ஆனால் ஸ்டடீஸ் எல்லாம் குட், நல்லா போய்கொண்டிருக்கு. இப்படி போய்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இவாண்ட உடல்நல குறைபாடுகள் கொஞ்சம் இவாக்கு வர தொடங்கியிருக்கு. இவாடைய உடல்நலங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர தொடங்கியிருக்கு. ஆனாலும் இவா அதில் பிற்படுத்தாமல் தொடர்ந்து தன்னுடைய கற்கனறியை பூர்த்தி பண்ணணும்ன்ற ஒரு ஆம்பிஷனோட இவ தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறார். அப்படி படித்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் யூனிவர்சிட்டி சப்போர்ட்டிங் பிளான் கொஞ்சம் கொடுக்குது. அதோட மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மருத்துவ சலுகைகளும் இவாவுக்கு கொடுக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவாவுக்கு உடல்நல குறைபாடுகள் சார் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவா ஹாலிடே எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஓகே சிக் ஹாலிடே கிடைச்சாலும் இவ தன்னுடைய கற்கை நெறிகளை பூர்த்தி செய்யணும்னு தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறார். படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் யூகே அந்த யூனிவர்சிட்டி இவாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புது. இந்த கோர்ஸுக்கு நீங்கள் இன்எலிஜிபிள், உங்களால் இதில் தொடர்ந்து படிக்க இயலாது. ஸோ அதால் நாங்கள் எங்களோட ஸ்பான்சர்ஷிப்பை உங்கள்கிட்ட இருந்து திரும்ப பெறுறோம் என்ற லெட்டர் போகுது. அந்த லெட்டரை பார்த்து இந்த மாணவிக்கு ஒரு பெரிய ஷாக். என்னென்னா, தான் யூனிவர்சிட்டி வழங்கின ஒரு சலுகையில் தான் ஒழுங்காக இருந்து படித்து கொண்டு இருந்தேன். நான் படிக்காமல் இருக்கே இல்லை, நான் ஏமாற்ற இல்லை, ஆனால் எனக்கே இப்படி நடந்ததுன்ற ஒரு பெரிய ஷாக்கில் இருக்கேன். அடுத்தது ஒரு லெட்டர் கொண்டு வருது. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஆஃபீஸில் இருந்து உங்களோட ஸ்பான்சர்ஷிப் ரிஃப்யூஸ் ஆகிட்டு, அதால் நீங்கள் யூகேயில் இனி இருக்க இயலாது, உங்களோட யூகே ஸ்டூடெண்ட் விசாவை நாங்கள் ரெஃப்யூஸ் பண்ணுறோம், நீங்கள் சொந்த ஊருக்கு உடனடியாக நீங்கள் போகணும் என்ற ஒரு லெட்டர் போகுது. இதை பார்த்த இந்த மாணவிக்கு பெருமதிர்ச்சி. ஏனெண்டா, பக்கம் யூனிவர்சிட்டி கோர்ஸை கேன்சல் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் யூகே கவர்மெண்ட் ஓகே இந்த நாட்டில் உங்களுக்கு இன்எலிஜிபிள் இல்லை, நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களோட ஸ்பான்சர்ஷிப் மறக்கப்பட்டிருக்கு, நீங்கள் உடனடியாக போகணுமெண்டு இது நடந்த ஒரு கொஞ்ச நாள்லேயே இது நடக்குது. அப்போ தன் எதிர்காலம் என்ன மாதிரி ஆக போகுது என்ற ஒரு பெரிய ஒரு எதிர்ச்சியில் இவா உறைஞ்சிருக்கிறா. அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியோட இவா கான்டாக்ட் பண்ணி, நான் இப்படி தான் வந்தனான், ஒழுங்காக தான் வந்தனான், ஆனால் ஏன் இப்படி நடந்திருக்குன்னு இவா கேட்டிருக்கிறா. ஆனால் முறையாக இன்னும் அதை பற்றிய தகவல்கள் தெரிய வரவில்லை. அதுக்கு பிறகு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவா ஊடகங்களில் இந்த செய்தியை தெரிவிச்சிருக்கிறேன். நான் மேல் சொன்ன மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டிக்கு போனால் ஒழுங்காக படித்தேனான், ஆனால் யூனிவர்சிட்டி தனக்கு தந்த சலுகையை மதிக்காமல், அந்த சலுகையின் கீழே தான் இருந்தது, ஆனால் அதையும் மதிக்காமல் திடீரென்று தன்னுடைய ஸ்பான்சர்ஷிப்பை ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாணவி அங்கேருந்து இங்கே வாரா, இனி திருப்பி ஊருக்கு போனாண்டா அவளுடைய பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குண்டு அவள் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறாள். ஏன்னா அங்கே இருந்து கடன் எதிர்ப்புக்கு மத்தியெல்லாம் நீங்கள் கிளம்பி வந்திருக்கிறா படிக்கிறதுக்கு. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை கேட்க மனிதாபிமானம் எங்கே போனதுன்ற கேள்வியையும் இவ உருவாக்கியிருக்கிறார். அப்போ மாணவர்களாக நீங்கள் வர போகிறீங்கன்னா, நீங்கள் சில விஷயங்களை கட்டாயம் கருத்தில் வளரணும். என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே வரைக்க இப்போ யூகே யூனிவர்சிட்டிஸ் கட் அண்ட் ரைட்டாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. அதில் ஒன்று ஸ்பான்சர்ஷிப்பில் நீங்கள் இருக்க உங்களோட அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஹாலிடே லீவ் எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களை நோட் பண்ணி முதலாவது கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் முதலாவதாக ரெடியாகும் இப்போத்தியான யூனிவர்சிட்டிஸ். ஏன்னா கவர்மெண்ட் சைட்டால் சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இவ்வளோ 70% மேலே உங்களோட அட்டெண்டன்ஸ் இருக்கணும். ஸோ பிலோ 70 கீழே போயிட்டா கொஷன்ஸ் ரைஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் சரியான ஆவணங்களை தயார்படுத்தி வச்சிருக்கணும். உங்களுக்கு உடல்நல குறைபாடுகள் இருந்துச்சுன்னா உங்களோட மருத்துவ சான்றிதழை கட்டாயம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். அப்படி எடுத்து வச்சிருக்காத பட்சத்தில் அது ஃபேக். அது மக்கள் வீட்டை இருந்தோடனே ப்ராக்சி பண்ணுறது, தான் இன்றைக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிற மாதிரி காட்ட மட்டாக்களை கொடுத்துட்டு டேப் பண்ண வைக்கிறது. அப்படி நிறைய பேர் பிடிபட்டு அவன் விசா ரிஃப்யூஸ் ஆகி ஊருக்கு போனாக்களும் இருக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே நடந்த விஷயம் சமூக வலைதளங்களில் என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுதுன்றா மனித உரிமைகள் மீறலாக பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே இந்த மாணவி இங்கே படிக்க உடல்நல குறைபாடு ஏற்பட்ட காரணத்தால் மாணவர்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி வழங்கின ஒரு சலுகைகள் அடிப்படையில் அவள் இங்கே படித்து கொண்டு வந்திருக்கிறா. ஆனால் அவள் வழங்கின சலுகையை அவையே மறந்துட்டு தன் ஸ்பான்சர்ஷிப்பை ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். தனக்கு சரியான ஒரு பதில் யூனிவர்சிட்டி சொல்லணும். அதோட இந்த பிரச்சனை முடிய முதலே ஏன் ஹோம் ஆஃபீஸ் இவ்வளவு ஏர்ஜென்ட்டாக என்னை கிக் பண்ண, எவ்வளவு ஏர்ஜென்ட்டாக என்னுடைய ஸ்டூடெண்ட் விசாவை ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தனக்கு தன்னோட சரியான ஆதாரங்கள் இருக்குது, தான் இதுக்காண்டி தான் போயிருந்து தன் எல்லா ஆதாரங்களையும் வச்சிருந்து தன் விசா ரிஃப்யூஸ் ஆகுது என்றது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது.
நீங்களும் யூகேல ஸ்டூடெண்ட் விசாவில் படிக்க வரீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வருகையை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து அதான் இந்த யூனிவர்சிட்டிக்கு போகிற விஷயத்தில் வந்து கட்டாயம் யூனிவர்சிட்டிக்கு அட்டெண்டன்ஸில் வந்து ரொம்ப ஒரு கண்ணும் கருத்தமாக நீங்கள் இருக்கணும். அதோட வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டேஷன் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலைன்றாலும் உங்களுக்குரிய விசா வந்து மறக்கப்படும். அப்போ நீங்கள் இதுகளில் சரியான கவனமாக இருக்கணும். நீங்கள் படிக்க வரீங்கன்னாண்டே உங்களோட முதன்மை நோக்கம் வந்து படிக்கிறது. படித்து முடிச்ச பிறகு ஓகே நீங்கள் PSW போகிறீங்க, ஸ்கில் ஒர்க்கர் போகிறீங்க, அடுத்த கட்டம். ஆனால் நீங்கள் படிக்கிற டைமில் அந்த ப்ராக்ஸி பண்ணுறதோ இல்லாட்டி இந்த ஹாலிடேஸ் கூட சிக்ஸ் கூட எடுக்கிறதோ அதுகள் இல்லாமல் அவங்கள்ட ஒழுங்கான விதிகளின் உட்பட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வரீங்கன்னா சில விஷயங்களை கட்டாயம் ஞாபகம் வச்சுருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூட நடந்துகிட்டு இப்போ அதில் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ், அடுத்தது வந்து உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீட்டேஷன், இதுகளை வந்து ஒரு முக்கியத்துவமாக நீங்கள் நினச்சி யூனிவர்சிட்டிக்கு போய் படிங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட யூனிவர்சிட்டிக்குரிய ஸ்பான்சர்ஷிப் வந்து கட்டாயம் இல்லாமல் போகும். ஏனெண்டா எல்லா யூனிவர்சிட்டியும் இப்போ வந்து டைட் பண்ணி கொண்டு வரான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக. அப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் அந்த விலையில் போய் விழக்கூடாது. அதால் தான் நீங்கள் படிக்க வந்துருந்தீங்கன்னா ப்ராப்பராக படிங்க. படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு PSW அப்ளை பண்ணிவிட்டு PSW நல்ல வேலையை பார்த்து எடுத்துகிட்டு ஸ்கில் ஒர்க்கரில் என்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கு அப்ளை பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஒன்றில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த கருத்துக்களுக்கு இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படின்னா தான் நான் இன்னொரு காணொலி உருவாக்குறதுக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.